சப்போஸ் நம்ம வரோம், இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம், ரொம்ப நாளாக நம்ம டிவியில் பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு இன்றைக்கி ஐயா கிட்டே தீட்சை எடுத்துக்கணும். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம கூப்பிட்றோம், அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாது, அவங்கள விட்டுடணும். ஏன்னா ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது, அதை கொம்பேற்று வச்சு அடித்து சாப்பிட வைக்கலாம். கடவுள் வழிபாடு யாரும் கட்டாயப்படுத்தி கும்பிடவே முடியாது. சும்மா ஒப்புக்கொண்டா அதில் இருக்கலாம். அவங்க மனம் விரும்பினால் மட்டும்தான் அந்த கடவுள் வழிபாடில் போகும். உங்களுக்கு நல்லதுன்னு இப்போ தெரிஞ்சது இவ்வளோ வயசு பொறுத்து இல்லையா? நீங்கள் வந்துட்டீங்க. இதே மாதிரி அவங்களுக்கு போக போக அனுபவம் வரும்போது அவங்களும் ஒரு நாள் வருவாங்க. அதனால அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்ல வழியை தேடி பயணம். உயிர் பயணம் இப்போ ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப நல்ல நாள், அதுவும் இன்னைக்கு உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப சந்தோஷம். உயிர் பயணத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. உங்களை பார்த்து அவங்க தானாகவே வருவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நம்ம நட்பு எல்லாரையும் அந்த உயிர் பயணத்துக்கு தொடரணும். அது நீங்கள் சொல்லி வரமாட்டாங்க, அவங்களாம் வருவாங்க. வர காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். சரிங்க, ஓகே. அப்புறம் நம்ம மரணம் தருவாய் நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்ட்டு அதனால தான் சொல்கிறது. இந்த சாகும்போது முன்னெல்லாம் ஒருத்தர் செத்து போகிறாங்கன்னு தெரியும், அவனை எது பாடினாலும் அவனை பிழைக்க வைக்க முடியாது. செத்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பக்கத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சு ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில இடத்துல மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க. மகாபாரதம் படிக்கிறதாலேயோ ராமாயணம் படிக்கிறதாலேயோ உயிர் வந்துடாது, ஆனால் அவன் நினைவு அதில் வந்துடும் இல்லையா? அதுக்காக படிக்க சொன்னாங்க. இது நீ படிக்கிற படிப்பு செத்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் உயிர் மேலே வந்துடும் நினைப்பு. அது பிறவியில் மனிதன் ஆப்பரும். ஜீவசமாதி தெரியாதுங்க அப்படின்னா அது உனக்கு எதுக்கு இந்த வீடு வேலை? ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் வருதுங்க. இது ஜீவ சமாதி எல்லாம் இப்போ பண்ண முடியாது. போலீஸ்காரன் உள்ள பிடிச்சி போய் உள்ள உட்காந்து பிடிச்சி போய் போட்டுருவான். பண்ண உடனே கூண்டோட தள்ளி போடுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. நான் கூட இப்போ சமாதி கட்டி வச்சு உட்காந்து எப்போ சாவேன்ட்டு உட்காந்துங்கிறேன். செத்து போனால் தான் போட முடியும். உயிராந்து போட்டால் எல்லாரையும் உள்ள போய் தள்ளி போடுவான். அதனால இன்னும் 1ஆம் கிளாஸே படிக்கல, நீ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படாத. இதுதான் அல்ப ஆசைன்றது. இது மாதிரி ஆசைப்படாத. முதல்ல அதில் பயணம். நாளைக்கே போட்டிங்கன்னா எங்கள் ஜீவ சமாதி ஆகுது. துடுக்காட்டில் தான் இப்போ பதிப்பாங்க. பல மகான்களோட சமாதி போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். எந்த மகான் சமாதியை பார்த்து உனக்கு ஒரு பயணம் இல்லை. நீ சமாதி ஆகிற நிலைக்கு வா. பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருந்தால் உனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ பணக்காரனா தான் உனக்கு வசதி. அது மாதிரி நீ மகான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு. இன்னொரு மகான் சமாதிக்கு போதாலும் உனக்கு ஒரு பொண்ணு. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். சரி, எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. நான் உங்கள் யூடியூப் மொத்தமாக பார்த்துக்கிறேன். எல்லா 5 வருஷமாக நான் குருவை தேடினேன். கடைசியில் நீங்கள் தான் உங்கள் இது தான் எனக்கு கிடச்சது. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இது உபதேசம் வந்திருக்கிறேன். உங்கள் குருவை பற்றி நீங்கள் எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பேசினதில்லை. அந்த குருவை பற்றி நீங்கள் சொல்லிட்டா போதும். சொல்லுங்கள். என்னை பற்றியே நான் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. என் குருவை பற்றி சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? அவர் போகிறீங்க பார்க்குறீங்களா? இல்லை சார். இல்லை, போய் பார்க்குறதாண்டா கேளுங்க. அது ஒன்று தான் எனக்கு. இல்லை, பார்க்குறதாண்டா நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். ஏன்னா என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. என் குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு குருவே கிடையாது. என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க. இல்லை, நான் எங்கேயாவது குருவை பற்றி பேசிக்கிறேன்னா? எனக்கு அறிவு இல்லையா சாமி? அதான் கேட்டேன். எனக்கு அறிவு இல்லை. இதுதானே ஃபஸ்ட்டு வந்து. அதான் உங்களுக்கு அறிவு இல்லை. இப்போ அறிவுரை சொல்லிட்டேன். இனிமேல் எங்கே போனாலும் உங்களை பற்றி கேளுங்க. அடுத்தவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பயணம் கிடையாது உங்களுக்கு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கினா தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். இன்னொருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு புறம் இல்லை. சரி சார். கடவுளை பற்றி தெரிஞ்சு கூட பிரயோஜனம் கிடையாது மனுஷனுக்கு. சரி. தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் தான் இந்த உலகத்தில் நிலச்சி வாழ முடியும். சரி சார். அதனால் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வழியாக உங்கள் முதல் வீடியோ பார்த்து உபதேசம் வாங்கலாம்னு வந்தேன் சாமி. சரி. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட பையன். எங்கேருந்து வரீங்க? திருச்செங்கோடு சாமி. என்ன கஷ்டப்பட்டீங்க? 2 வீலர் மெக்கானிக்காக இருந்து சின்ன வயசுலேருந்து. அதுவாக கஷ்டம்? அது கஷ்டம்லாம் அதெல்லாம் நினைக்கல. வீட்டில் 4 எருமாட்டம் மேய்ச்சின்னு ஒரு படி சோத்து உட்காந்து கந்தப்பா நான். அதை விட கஷ்டம் இது இல்லை. அதெல்லாம் கஷ்டம் உட்படாத ஒரு மனிதனே கிடையாது. அதான் சாமி. எல்லாரும் கஷ்டப்பட்டு வரோம். அந்த பாரு நேற்றெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தாரு பாண்டவர் எல்லாம். இப்போ வந்து இங்கே உட்காந்து துட்டு கோசம் கஷ்டப்பட்டாதான் துட்டு சம்பாதிக்க முடியுது. 2 இடத்துலையா கஷ்டப்படணும். கஷ்டப்படணும் தான் மனுஷன். கஷ்டப்படாம சாப்பிட்றது மிருகம். சொல்லு. இப்போ அதெல்லாம் எனக்கு நீ என்ன கேட்க வந்த அது சொல்லு. உன் கஷ்டம் எல்லாம் இங்கே தீர்றது.
சாமி இல்லை கல்யாணம் ஆ. வந்து ஆனாதான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, நான் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி. நீ எல்லாரும் சொன்னா நான் யாருக்குமே இது சொல்றதே கிடையாது. இல்லை சாமி, நான் அதை பற்றியா வாழ்ந்து இதில் இருக்க முடியுமா? அதான்பா, நீ தான் முடிவு பண்ணணுமே நான் இருக்கணும் தவிர முடிவு இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. இன்னொருத்த முடிவு பண்ணான்னா நாளைக்கு என்ன சொல்லுவ, அவன் கல்யாணம் வானா நீ போ இப்படின்னு சொல்றான். நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஜோரத்தில் படுத்துப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் பொண்டாட்டி நேற்றுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பான். அந்த ஆள் பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல, குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னு. இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, குடும்பத்தில் பொண்டாட்டி தொடப்பு கட்டு சாத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இருந்திருப்பேன், அந்த ஆள் சொந்தாலும் பண்ணின்னு இப்போ உதப்படுறேன்னுவேன். அதனால உன் மனசு என்ன முடிவு எடுக்குதோ அதை செய். எவன் பேச்சும் கேட்காது, நான் என் பேச்சு கூட கேட்காது. கேட்டீங்கன்னா நீ உருப்பட முடியாது. என் பேச்சை கேட்டா கெட்டு போடுவீங்க. உண்மையா சொல்றேன் நான். உங்க மனசு என்ன சொல்றது அதை செய்யுங்க. நான் முழுமையா ஆன்மீகத்தில் அவ்வளவுதான். அதை முடிவு பண்ணிக்கின்னு போ, சந்தேகமாவே கேட்காத. சரி சரி. முழுமையான ஆன்மீகத்தை பாப்பாருமா, எனக்கு எந்த கேள்விகள் பதில் கிடையாது அப்படின்னு போயிடணும். இல்லை பண்ணிக்கலாமா பண்ணிக்குவானா வேணா, உனக்கு ரெண்டு விதமா மனசு ஏங்குதுன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் வேணாம். போனோன்னா போ, வேணான்னா விட்டுடு. போகணும் முடியும். அவ்வளோதான். போயினே. திருப்பத்தூர்லேருந்து வரேன். சரி. இப்போது நான் சின்ன வயசில் வந்து இப்போ கோயிலெல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்க. சரி. ஸோ அது பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன், ஏன் அப்படி வெட்டுறாங்க அது இதுன்னுட்டு. ஸோ அதிலிருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல, அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன். சரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இதில் தூங்கியிருக்கேன். சரி. அப்படி தூங்கி ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கியிருக்கேன். சரி. ரெண்டு தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி. சந்தோஷமும் பட மாட்டேங்கிறேன், சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறேன், ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன். சரி. இது கரெக்டாக இருக்கிறது. இப்போது எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சரி. எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினச்சி ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது. சரி. இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன்? உன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? இல்லைங்க. ஏன் இல்லை? கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏன் இல்லை? தெரியல. இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது. இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் வாழறோம், ஒருத்தன் வாய் ருசிக்கு வெட்டி துணுக்குன்னே இருக்கிறான். ஒருத்தன் வெட்டுறதை பார்த்த ஏன் இப்படி இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக்குது இதுன்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் நினச்சோம் மனுஷன் தான் செயலில் இருக்கிறான். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ அம்மா செத்து போது 6 மாதம் ஏந்துக்க மாட்டேறான் ஒரு புள்ள. அந்த பாசம் அம்மா செத்து போது முதல்ல ஓஞ்சி தொல்லன்னு நினைக்கிறான் ஒரு புள்ள. ரெண்டு பேரும் பிள்ளைங்க தான், அம்மா தான் பெற்றுது. அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை, அவன் மனசை பொறுத்து செயல். இதுதான்மா வாழ்க்கை. இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாம் பொய்யா போக போகுது. நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவோ, நிஜம்ன்றது உலகத்தை ஆள்ற இறைவனும் தான் நிஜம். மீது எல்லாம் பொய் பொருள் தான். இந்த பொய்யை தான் தோற்ற பொருளாகுது. இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய். சரிங்க. அப்புறம் இப்போது கர்மவினையை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, பார்த்துருக்கேன். எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம், ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன், நல்லது பண்ணணும். புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன், அதுக்கான பலனை அனுபவிப்பேன். அதில் என்ன வரப்போகுது? எனக்கு ஒன்றும் வராது. சந்தோஷம் கிடையாது. தர்மமே பண்ணாத, தர்மமே பண்ணாதப்பா, புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணினா. ஆனால் பாவமே பண்ணாத பார்க்கலாம். ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்தில் பார்க்கலாம். நீ நடக்கும்போது 4 எறும்பு செத்து போகுது, நீ பாவம் பண்ணாத இருக்குதையா? வாயில் பேசுறதுலாம் நல்லா இருக்கும், செயலில் செய்ய முடியாது. அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம். எனக்கு புண்ணியம் வேணாம் பாவம் வேணான்னா வாழ்ந்துட்டு போ, அது உன் விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்கிறேன். நீ எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது. அதான்பா, புண்ணியம் வேணா உனக்கு, பாவம் வேணான்னு சொல்ல பார்க்கலாம். அதுவும் தான் சோத்துண்டாது இருக்கும், பாவம் எடுக்காம இல்லாமல் இருக்கும். நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்போ சாப்பிட்றியோ அப்போல்லாம் பாவம் வரதான் செய்யும். என்ன வேலை செய்கிற? படிச்சுட்டு இருக்கேன். எப்போ படிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போக மாட்டியா? வேலைக்கு போனால் பாவமாச்சு, அது பாவப்பட்ட சம்பளம் தானே, போவாத இருக்க முடியுமா? அதனால உலக வாழ்க்கையை யோசித்து பாரு. தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை பண்ணின்னு வாழ, அதை வாழவே முடியாது உன்னால. இப்போ நீ படித்ததெல்லாம் யாருடைய தொட்டில் படித்த? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நீ சம்பாரிச்சு படிக்கல இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ நல்லா வாழணும், நீ சம்பாரிச்சு போடணுன்னு. நான் பாவம் பண்ணுவேங்க, போக மாட்டேன் வேலைக்கு, நான் என்னத்துக்கு படித்தது? அதனால ப்ராக்டிக்கல் வேற, பேசுறது வேற. அதனால ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்குங்க.
நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசில். எனக்கு பாவம் வேணாம் புண்ணியம் வேணாம்னா பாவனுக்கு ஒரு அடையாளம், புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமாக இல்லைங்க. அதெல்லாம் விருப்பம் இருக்குது. நல்லது செய்ய இப்போ நல்லது செய்யாதெல்லாம் எப்படி செய்வேன் நீ நினச்சிக்கினே இருந்த போதுமா? செய்யறதுக்கு பொருளாதாரம் வேணும். சும்மா வாயில் நினச்சிக்கணும். இல்லைங்க நான் நல்லா செய்யணும் தாங்க நினைக்கிறேன், என்கிட்ட இல்லைங்கன்றா. நான் ஏன் நினைக்கிறேன்? நீ இல்லாதவன் ஏன் நினைக்கணும்? இருக்கிற கொடுக்குறவன் நினைக்கணும், கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும்? அதை அதனால பேசுகிற விஷயம் இல்லைப்பா, இது ரொம்ப பெரிய விஷயம். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் பேசலாம், ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. திண்டிவனம் பக்கத்தில் வெளிமேடுபேட்டை கிராமம். சரி. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். சரி. விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க. நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா? சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியன்னிட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாடம் போவேன், என் மனைவி தானே எனக்கு போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. நான் குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு. அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தைய வேணாம் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்து பிறகு தான் ஒத்துக்கணும்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையே இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். வீட்டு சந்தேகம்லாம் அப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அது 1 கூட ஆன்மீகம் யூஸாக வாட்டு போயிட்டோம். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லிக் கொடுக்கறதால வர்றதில்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும்.